மூர்த்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த திருநாவுக்கரசருடைய பெருமையே தென்கையிலே புகழுது. தென்கையிலே புகழ அவருடைய ஒரு பெருமையை, இந்த திருநாவுக்கரசருடைய பெருமையை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. இவருடைய சலங்கை ஒடி கேட்க. பிரம்மலோகத்துல பிரம்ம வந்துட்டாரு, வைகுண்டத்தில் நாராயணமூர்த்தி வந்துட்டாரு, கைலாசத்துல சிவபெருமான்ட்டாருங்க, தேவாரம் திருவாசகம் பாடினவங்களாம் மாணவர்களாம் வந்துட்டாங்க. ஒரே கூட்டமா அங்க பெருகி வந்துட்டு இருக்கு. இந்த அமைப்பை பார்க்க எத்தனையோ கோடி ஜனங்க மாணவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. வடக்க தெற்க கிழக்க மேற்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வந்து இந்த மாணவர் கூட்டம் வந்து இப்படி ஒரு நடனத்தை நம்ம பார்க்க முடியலையே. இப்படி ஒரு இதுன்னு இந்த நாவுக்கரசருடைய திருப்பெருமைக்கு நம்ம மறுபடியும் சொல்லுவோம். இவர் வந்து இலங்கையிலே சமணர் கூட துன்பப்பட்டு அங்கிருந்து நம்ம தென்னாட்டுக்கு வந்தாரு. இங்கே வந்த உடனே இவருக்கு சூழ நோய் கொடுத்து அவசப்பட்டாரு. அதுல இருந்து இவரை பல்லவ மன்னன் இவரை சுண்ணாம்பு காவலில் வச்சு சுட்டாங்க. மாசில் வீணை மாலை மதியம் என்ற ஒரு பாடலை பாடி அந்த சுண்ணாம்பு காலையில வச்சாரு. அப்புறம் பட்டத்து யானை வந்து இந்த யானை தான் என்னை மிதிக்குமா, அதுக்கு ஒரு கவி பாடினாரு. அதுக்கடுத்து பார்த்தா குடிய விஷத்தை கொடுத்து பாலசோர்ல கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு தேவாரம் பண்ணாரு. அதுக்கடுத்து கருங்கல்ல கட்டி கடல்ல போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அடியாரை யாரும் துன்பம் படுத்ததே கிடையாது. அதனால எம்பெருமான் இவருக்கு ஒரு தனி பெருமையே இந்த தென்கையிலே கொடுத்துருக்காருன்னா அம்பாள் அனுகிரகத்துல நம்ம சொல்றோம். இதை சாதாரண நினைச்சிடாதீங்க. இந்த பூலோகத்திலே திருஞான சம்பந்தருக்கும் சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கும் மாணிக்கவாசருக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஒரு 4 வேத பூதங்களாக அடுத்த ஒரு காட்சி வருகிறாங்க. ஆனா இருந்தாலும் இவரு மனைவின்ற ஒரு ஆசைப்படாத ஒரு உள்ளம். அவங்க 3 பேரும் மனைவியோடு வாழ்ந்து போனவங்க. ஆனா இருந்தாலும் பல துன்பத்தை அனுபவிச்சதால அந்த துன்பத்துக்கு, அதாவது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தன் கஷ்டப்பட்டானா சாயங்காலம் அவங்களுடைய பலனும் பார்ப்பான், கையில ஏந்தி பார்ப்பான். அது மாதிரி இவர் வாழ்க்கையிலே இறைவனுடைய வழிபட்டு பட்டாலும் துன்பம் பட்டாலும் இந்த தென்கையிலே இவ்வளவு ஒரு பெருமை இவரு கிடைச்சிருக்குதுன்னா சாதா அல்ல. அப்பேற்பட்ட ஒரு மகிமை உடைய இந்த திருநாவுக்கரசர பெருமையே இந்த பிடிபி சேனலில் சொல்றோம். இதை பாருங்க. இது ஒண்ணு சொல்றதை கேளுங்க. அம்பாளுடைய அனுகிரகத்துல சொல்றா. மாணவர் கூட்டம் தென்கையிலே 4 திசையிலிருந்து ஒரே கூட்டம் வந்து அந்த அம்பா ஆடிக்கூடே இருக்கிறா, நிக்கல. ஏன்னா இந்த கூட்டத்துல பார்த்து அவ்வளவு ஒரு பெருமை. இவங்கெல்லாம் வருவாங்கன்னு அம்மாவுக்கு தெரியும், அவளும் தெரியாம ஒண்ணு இல்லை. வானவர்கள் கூட்டம் பெருகுதே, வானவர் கூட்டம் அங்கே பெருகுதே, மூவரும் இதை கண்டு மகிழுதே, வானவர் கூட்டம் அங்கே பெருகுதே, மூவரும் இதை கண்டு மகிழுதே, பார்வதியின் சலங்கை ஒளி கேட்டு தென்கையிலேயே மறந்தாடுதே, பார்வதியின் சலங்கை ஒளி கேட்டு தென்கையிலேயே மறந்து ஆடுதே, வானவர்கள் கூட்டம் பெருகுதே, மூவரும் இதை கண்டு மகிழுதே, சலங்கை ஒளி கேட்டு தென்கையிலேயே தன்னை மறந்து ஆடுதே, வானவர்கள் கூட்டம் பெருகுதே, வடகையிலையும் இதையே கண்டு மகிழுதே, வடகையிலையும் இதையே கண்டு மகிழுதே, வானவர்களும் தன்னை மறந்து நடனம் ஆடுதே, வடகையிலையும் இதையே கண்டு மகிழுதே, வானவர்களும் தன்னை மறந்து நடனம் ஆடுதே, வானவர்கள் கூட்டம் பெருகுதே. வானவர் வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா 3 கோடி அங்க இது தென்கையில கொஞ்சம் இடம் தான். இவங்க பாட்டு வந்துட்டே இருக்காங்க. நடன கால பிறகு ஒரு கூட்டம்னா பாத்தீங்கன்னா ஜனம் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் தாய் பார்த்தா நாவுக்கரசர் போய் அம்மாவுடைய தாயிட்டு, அம்மா தாயின் சலங்கை உடைய திருப்பாதத்தை போய் நாவுக்கரசர் தொட்டு வணங்குறாரு. அப்பதான் அந்த அம்மாவுக்கு உணர்வு வந்து
மகனே என்னப்பா இப்போ உனக்கு மனம் திருப்தியான்னு கேட்குறா. தாயே என்னுடைய மன திருப்தியை விட்டு இனிமே நான் கையிலேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் வருவேமா உன்னுடைய பெருமையை பாடுவேன் தாயே. எனக்கு தாய் இல்லாத 6 வயசுல என் தாயெல்லாம் தகப்பனும் இறந்துட்டாங்க. நீயும் தாயும் தகப்பனும் என்னை மகாதேவனும் என் அப்பனும் தாய் பார்வதி என் தாயாகவும் எனக்கு இந்த சிறப்பை கொடுத்து இவ்வளோ ஒரு பெருமையை கொடுத்துருக்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தாயேன்னு திருநாவுக்கரசர் பார்வதி காலிலும் பரம்ப பாடுவான் காதிலும் விழுந்து அழுது தென்கையிலிருந்து வடக்கையிலே போகும்போது எல்லாம் அவங்க இடத்திற்கு போய்விட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு திருப்பெருமையே இந்த நாவுக்கரசனுடைய திருப்பெருமையே, இந்த பார்வதி நடனத்தை திருப்பெருமையும், பெருமானுடைய பரமபெருமானுடைய திருப்பெருமையும், கஜநாதனுடைய பெருமையும், கந்தபேரனும் இந்த நடனத்தை கலந்து கொண்டு ஆடலாம் சாதாவா அப்படின்ற ஒரு நேரே இந்த பிடிபி சேனல் இதை சொல்லி மகிழ்ச்சிப்படுகிறோம். இதை பாருங்கள், கண்டு மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.